வெல்கம் டு கோட் பைனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபிபனச்சி சீரிஸ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபிபனச்சி சீரிஸ் பொறுத்தவரைக்கும் ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா the number starts with 0 1. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ தேர்ட் நம்பர் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ sum of previous two numbers. ஓகேங்களா? ஸோ தேர்ட் நம்பருக்கு previous two நம்பர்னா செகண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் நம்பர். ஓகேங்களா? செகண்ட் நம்பர்னா 1, ஃபர்ஸ்ட் நம்பர் 0. ஸோ 0 plus 1 1. ஸோ ஃபோர்த் நம்பருக்கு sum of previous two னா செகண்ட் அண்ட் தேர்ட் நம்பர். ஓகேங்களா? 1 plus 1 2. ஸோ ஃபிஃப்த் நம்பருக்கு previous two number 2 plus 1 3. ஸோ 3 plus 2 5, 5 plus 3 8, 8 plus 5 13, 13 plus 8 21. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா it will go. ஓகேங்களா? ஸோ இது நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு ஜாவால ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are going to declare two variables. ஓகேங்களா? ஸோ int a equal to 0, int b equal to 1 ன்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியபிள் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ சிஸ் அவுட் ஆஃப் a அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணுவேன். ஸோ பிரிண்ட் பண்ண அவுட்புட் எப்படி வருது 0 1 சொல்லிட்டு அவுட்புட் வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் ஐ நீட் டு பிரிண்ட் ரிமைனிங் வேல்யூஸ். ஓகே ஸோ இது எப்படி நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபார் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஐட்ரேஷன் பண்ணி நம்ம இதை அச்சீவ் பண்ணலாம் ஈஸியாக. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are going to use for loop. ஸோ ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் என்ன ஃபார். ஓகே ஸோ நான் என்ன பண்ண போறேன் இனிஷியேஷன் பண்ண போறேன் int i equal to 1 ன்னு சொல்லிட்டு போகிறேன். அண்ட் செகண்ட் நம்ம என்ன பண்ண போறோம் ஃபார் லூப்ல கண்டிஷன் கொடுக்க போறோம் i is less than equal to 5 ன்னு. And finally, we are going to do increment or decrement. So, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா increment கொடுக்குறோம். ஓகேங்களா? பிளஸ் பிளஸ் சொல்லி. ஸோ இது டிக்ரிமெண்ட் மைனஸ் நம்பர்ஸ். ஓகே ஸோ இப்போ இந்த லூப்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ எனக்கு தேர்ட் அவுட்புட் எனக்கு என்ன வரும் சம் ஆஃப் ப்ரீவியஸ் டூ நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ சம் ஆஃப் ப்ரீவியஸ் டூ நம்பர்ஸ் a and b. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் ஃபார் லூப்ல c ன்னு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிட்டு ஸோ அதில் என்ன பண்ணணும் a plus b ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு a எனக்கு என்ன இருக்கும் 0 இருக்கும், b எனக்கு என்ன இருக்கும் 1 இருக்கும். ஸோ 0 plus 1 எனக்கு என்ன ஆகும் c வந்து 1 ன்னு சொல்லிட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ நான் சிஸ்டம்ல சி பிரிண்ட் பண்ணா சி எனக்கு என்ன ஆகும் 1 ன்னு சொல்லிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ணா எனக்கு என்ன ஆகும்னா ஸோ இந்த 1 எனக்கு என்ன ஆகும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் எனக்கு பிரிண்ட் ஆகும் 0 1 அகைன் 1 வந்து எனக்கு 5 டைம்ஸ் வந்து பிரிண்ட். ஸோ 0 1 எனக்கு பிரிண்ட் பண்ணிருக்கேன். அண்ட் ஐட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் எனக்கு என்ன இருக்கு 1 1 1 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது நம்ம எக்ஸ்பெக்ட் அவுட் நம்ம எக்ஸ்பெக்ட் அவுட் சம் ஆஃப் ப்ரீவியஸ் டூ நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ அதை அச்சீவ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்க வந்து நம்ம ஸ்வாப்பிங் கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் ஸ்வாப்பிங் நம்ம சொல்லி கொடுப்போம். ஸோ இன்கேஸ் ஸ்வாப்பிங் கிளியரா வேணும் அப்படின்னா நீங்க அந்த வீடியோஸ் போய் பாருங்க. ஓகேங்களா? ஸோ இங்க என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு b வந்து எனக்கு என்ன இருக்கு 1 இருக்கு, c எனக்கு என்ன இருக்கு 1 இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது எடுத்து ஸ்வாப் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா a equal to b ன்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும் a ல 0 இருக்கும், எனக்கு b ல எனக்கு 1 இருக்கு. ஸோ 1 ஓட வேல்யூ வந்து என்ன ஆகும் a ல போய் அசைன் அண்ட் b equal to c ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ c ல எனக்கு 1 இருக்கு. ஸோ எனக்கு என்ன ஆகும் 1 வந்து b ல போய் அசைன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்வாப்பிங். ஸோ இப்போ எனக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனது லைக் பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஸ்வாப் ஆகும். ஸ்வாப் ஆனதுக்கு அப்புறம் லூப் எண்ட் ஆகும்போது எனக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ i வந்து எனக்கு 1 இருக்கு. ஸோ 1 plus 1 ஸோ 2 ன்னு சொல்லிட்டு அப்டேட் ஆகும். அகைன் கண்டிஷன் செக் பண்ணும்போது 2 less than equal to 5 ன்னு சொல்லிட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்த லூப்ல int c equal to a plus b. ஸோ a ல அப்டேட் வேல்யூ என்ன இருக்கு 1 இருக்கு, b ல அப்டேட் வேல்யூ 1. ஸோ 1 plus 1 2 ன்னு சொல்லிட்டு. ஓகே ஸோ நான் ஜஸ்ட் நோட் பேட் உங்களுக்கு போட்டு வைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் i equal to 1 இருக்கு, 1 less than equal to 5 கண்டிஷன் எனக்கு என்ன ஆகும் பாஸ் ஆகும். ஸோ பாஸ் ஆனதுக்கு அப்புறம் லூப்ல என்ன பண்ணுறது c ன்னு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு இங்கே a and b சம் பண்ணி. ஸோ யூஸ்வலா a எனக்கு என்ன இருக்கு 0 இருக்கு, b ல 1 இருக்கு. ஸோ c எனக்கு என்ன ஆகும் 1 ன்னு சொல்லி ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஸ்டோர் ஆயிட்டு என்ன பண்ணுறது பிரிண்ட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் ஸ்வாப்பிங் பண்ணுவோம். ஸோ a equal to b, b equal to c ன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் b யோட வேல்யூ, இதுதான் c யோட வேல்யூ. ஓகேங்களா? ஸோ a equal to b யோட வேல்யூ 1 b equal to c யோட வேல்யூ 1 நான் ஸ்வாப் பண்ணுறேன். ஸோ ஸ்வாப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறேன் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம் i equal to